இப்போ டார்க் சோயா டொமேட்டோல வந்து நல்லா வதக்கணும். இருக்க காலிஃப்ளவர் வந்து சுகர் 5 போல வந்துடும். இந்த காலிஃப்ளவர் நல்லா கோலிஸோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான காலிஃப்ளவரில் சில்லி மஞ்சூரியன் தான் செய்ய போகிறேன். வீட்டில் இருக்க சிம்பிளான பொருள் வச்சு நம்ம வந்து விறகடுப்பில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சமாட்டு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். அந்த காலிஃப்ளவர் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி எடுக்கணும். வேறு கொஞ்சம் கட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டிருக்கேன். அதை நம்ம வந்து இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுட்டு இந்த சுடு தண்ணியை இந்த காலிஃப்ளவர் மேலே வந்து நல்லா ஊற்றி கொதிக்க தண்ணி ஊற்றணும். இதில் ஏதாவது புழு பூச்சி இருந்ததுன்னா கிளியர் ஆகிடும். இதில் கொஞ்சம் அப்படியே நம்ம வடிகட்டிடணும். இப்போ நம்ம வந்து அந்த காலிஃப்ளவரில் வந்து மசாலா போட போகிறோம். அதை நல்லா ஆவி ஏற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கான மசாலா இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் பொடி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இது அவ்வளவும் அந்த பவுலில் நம்ம கொட்டிடணும். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இதையெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கக்கூடாது. இந்த மசாலாவை நல்லா கலக்கியாச்சு. அதில் வந்து நம்ம அந்த காலிஃப்ளவரை தட்டணும். உடையாமல் எல்லா மசாலாயும் அதில் படுற மாதிரி இருக்கணும். இப்போ எல்லா மசாலாவும் அதில் செட் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம இதை என்ன செய்யணும், அந்த அடுப்பில் வச்சுருக்க பானைக்கு மேலே ஒரு தட்டு வச்சு நம்ம அவிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு தட்டு வச்சு நம்ம இதை சூடு ஏற்றணும். இதை மேலே ஒரு மூடி வச்சு மூடிடணும். இப்போ இது லேசாக சூடான உடனே இதை நம்ம எடுத்துடணும்.
நம்ம வச்சுருக்க அந்த தண்ணி பானை இறக்கிட்டு வேறு ஒரு பாத்திரம் வைக்கணும். சட்டி சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். இப்போ எண்ணெய் சூடானோடனே நம்ம ஆவி ஏற்றி வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிடணும். ஒரு வதக்கிட்டு அதை மறுபடியும் இந்த தட்டத்தில் எடுத்து வச்சிடணும். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக, அதை போடணும். பச்சை மிளகு 2 பச்சை மிளகு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி, அதுவும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு தான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடணும். குடமிளகு வந்து எந்த கலர்னாலும் வச்சிடலாம். இது வந்து நான் சிவப்பு கலர் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் வெந்த உடனே சில்லி பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. டார்க் சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு. டொமேட்டோவில் வந்து ஸ்வீட் கெச்சப் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இதோட நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்து கிளறி விடணும். இருந்தால் சாப்பிட சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி கலக்கிட்டு அதோடு ஊற்றினா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் சில்லி சேர்த்துக்கோங்க. தேவைக்கு கல் உப்பு, கொஞ்சம் கூட சில்லி போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ தூரத்துக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கணும். அப்போ தான் இது இனிப்பு, உப்பு, காரம் 3மே சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா கலக்கி விடணும். இப்போ காலிஃப்ளவர் சில்லி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான். இப்போ நம்ம வந்து இதை ஒரு பவுலில் எடுத்து வைக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் சில்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நம்ம சப்பாத்தி, நான், பரோட்டா, தோசை கூட ஒரு முருகல் தோசை போட்டு இதை யூஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இது சப்பாத்தி கூட தான் சாப்பிட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே பஞ்சு போல் வந்துட்டு இந்த காலிஃப்ளவர் நல்லா இருக்குது. நம்ம ஆவியில் ஏற்றி ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்ச மெத்தட் நல்லாயிருக்கு. ஆனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.